தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு மனிதன் உடலை பார்க்கிறான். ஆண்டவரோ உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நான் கொடுத்திருக்க படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவர் மிகவும் சிறியவராக கையில்லாமல் காலில்லாமல் அவர் பிறந்து வேதனைப்பட்ட காலங்கள் உண்டு. அவரை எல்லாரும் உதாசீனப்படுத்தினார்கள். யாருமே அவரை அன்பு செய்யவில்லை. அந்த காலகட்டங்களிலே என்னை அன்பு செய்ய யாருமே இல்லையா, நான் இப்படி அவலட்சணமாக பிறந்திருக்கிறேனே என்று அவர் அழுத பொழுது ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தை, நீ குறைவாய் பிறந்திருக்கலாம், ஆனால் உன்னில் நான் நிறைவாய் இருக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு நீ சுவிசேஷம் சொல்வாய் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் பிடித்து கொண்டு வேதத்தை உள் வாங்கினார். தன்னுடைய நேரம் படிக்கும் பொழுதும் பரியாசம், கல்லூரியில் பரியாசம், இவ்வாறு பரியாசம் என்று இருந்த வாழ்க்கையை அவர் உதாசீனப்படுத்திவிட்டு ஆண்டவருக்காய் நான் வாழப்போகிறேன், ஆண்டவருக்காய் நான் ஜீவிக்கப் போகிறேன் என்று தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். இன்று எத்தனையோ நாடுகளுக்கு சென்று அவர் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைத்திருக்கின்றார். நல்ல மனைவி, அருமையான பிள்ளைகள், குறைவில்லாமல் இருக்கிறது, நிறைய பணம் இருக்கிறது என்று அவருக்கு. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் உடலின் அமைப்பை பார்ப்பதில்லை. உடலின் அமைப்பு வெறும் மாயை. அந்த மாயையை தான் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்கப் போட்டுக்கிட்டு, லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, கை இல்லாமல் சட்டை, தொப்பை தெரிகிற மாதிரி சாரி கட்டிக்கிட்டு, எவ்வளவோ கடவுளுக்கு பிடிக்காத வகையிலே ஆடைகளை உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மனிதன் வேண்டுமானாலும் உன் உடலை பார்த்து ரசிப்பான், நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன், உன் இருதயத்தை எனக்கு தான் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் தெளிவாக சொல்லுகிறார். கடைசி வரிகளிலே மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்திலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து பாருங்களேன். கர்த்தர் அதிசயம் செய்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறவர், நியாயங்களை சோதித்து அறிகிறவராயிருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே உண்மையிலே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து உங்கள் உள்ள திரியங்களை சோதிக்கிறவராயிருக்கிறார். நாம் வேணால் சொல்லலாம், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று, ஆனால் உள்ளத்திலே நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்காமல் இருப்போமே, ஆனால் ஆண்டவருடைய செவிகளில் உங்களுடைய கூக்குரல் என்னுடைய கூக்குரல் நிச்சயமாக விழாது. உங்கள் கூக்குரல் என் கூக்குரல் ஆண்டவரின் செவிகளிலே விழவில்லை என்றால் என்று நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். என் இருதயம் எப்படி இருக்கிறது, என் உள்ளம் எப்படி இருக்கிறது? ஒருவேளை பாவத்திலே என் இருதயம் மூழ்கி இருக்கிறதா? பாவத்திலே என் உள்ளம் மூழ்கி இருக்கிறதா? நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேனா
என்று உங்களை சோதித்து பாருங்கள். அவ்வாறு நீங்கள் சோதித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தூய்மைப்படுத்துவார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற காரணத்தினாலே ஆவியின் சிந்தை என்னவென்று அவர் அறிவார். எனவே நாம் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. வாய்ச்சாலங்கள், வார்த்தை சாலங்கள், பதவியில் இருக்கின்ற பதவியை விடுத்து கொண்டு நாம் என்ன வேணால் செய்யலாம் என்று சொல்லி நீங்களும் நானும் ஒருவேளை மனிதர்களை ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஒவ்வொருவரும் திருமணம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நீ உன் மனைவியோடு இன்பற்ற கடவாய், உன் தாய் தந்தையை பிரிந்து உன் மனைவியோடு சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? நாம் அப்படி இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்களே. நீங்கள் உங்கள் மனைவிக்கு உண்மையாய் இருக்க வேண்டும், மனைவிகள் கணவனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். அவ்வாறு உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை என்றும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பாருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியுமேயானால், ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே கபடம் இருக்கிறது, கள்ளம் இருக்கிறது என்று ஆண்டவருக்கு தெரியுமேயானால் அவர் முகத்தை திருப்பிக் கொள்வார். உங்களுக்கு அவரிடத்தில் கிருபை கிடைக்காது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு கிருபை கிடைக்கவில்லை என்றால் இன்றே நீ ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பு. ஆண்டவரே, என்னை நேசிக்க யாரும் இல்லை ஆண்டவரே, நான் வேலையிலே கஷ்டப்படுகிறேன் ஆண்டவரே, கவலையாக இருக்கிறேன் ஆண்டவரே, கண்ணீர் சிந்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் வந்து உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களை அறிந்து உங்கள் சிந்தனைகளை அறிந்து கொள்வார். சங்கீதம் 139 23ஆம் வசனத்திலே தேவன் இப்படியாக சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். சங்கீதக்காரன் அழகாக சொல்றார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அவன் பாருங்க, தேவனுக்கு அப்படியே அர்ப்பணிக்கின்றான். ஆண்டவரே என்னை ஆராயுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே, என் இருதயத்தை அறிந்து கொள்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொன்னான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் சிந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுக்கு இருந்த எல்லா சோதனைகளிலிருந்தும் அவன் விடுவிக்கப்பட்டான். ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு சுப காரியங்களையும் முதலில் கர்த்தரை அழையுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லா உறவினர்களை அறையுங்கள், அழைத்து சிறப்பாக செய்யுங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் ஒரு மகனை எல்லா சொந்தக்காரையும் போய் பாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதை நான் கேள்விப்பட்டேன். நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். அவர்களுக்கு வேண்டுமானால் கஷ்டமாக இருந்திருக்கலாம். அமெரிக்காவிலிருந்து விடுமுறைக்கு வந்தவர்கள் எல்லாரையும் போய் பார்க்குறாங்க. அந்த அம்மா சொன்ன எல்லாரையும் போய் பார்க்குறாங்க. மற்ற சைடில் பார்த்தீங்கன்னா, நீ இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாதுன்னு ஒரு வரைமுறையை வைக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இங்கே போகக்கூடாது, அங்கே பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாதுலாம் ஏன் சொல்கிறீங்க? சொல்லாதீங்க. கடவுளுடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றட்டும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை நேசிப்பதை போல உன் சகோதரனை நேசி. நாம் எல்லாம் என்ன சொல்கிறோம்? பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளின் பிரசங்கம் பண்ணுறோம். எல்லோரும் நமக்கு சகோதரர்கள் அல்லவா? நாம் ஏன் பிறரை பகைக்க வேண்டும்? நாம் ஏன் பிறரை சந்திக்கக்கூடாது? அவங்கள்ட்ட சரியாக பேசக்கூடாது என்று ஏன் சொல்லணும்? தயவு செய்து சொல்லாதீங்க. மனம் மாறுங்க. அதே போல் பாருங்கள், சிலர் பிள்ளைகளை போதித்து வளர்ப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசாத, இவங்கக்கிட்ட பேசாதன்னு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். போகும்பொழுது
அவங்க பெண் எங்கன்னு கேட்டால் என் பெண்ணு வீட்டில் தூங்குறான்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த பெண்ணை எழுப்பி உங்கள் பெரியப்பா வந்திருக்காரு உன்னை பார்க்குன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லுவாங்களா? இப்படி தான் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்பு இல்லாமல் போகிறது. அவர்கள் தேவைக்கு நம்மை கேட்கிறார்கள், தேவை முடிந்த பின்பு நம்மை மறந்து விடுகிறார்கள். இப்படி அல்ல இயேசு. இயேசு நித்தமும் உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறார். இயேசு நித்தமும் உங்களையே நினைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள நல்ல பொக்கிஷங்களை அவன் காட்டுகிறான் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் மாறி பாருங்களேன். இயேசுவை நீங்கள் நேசிப்பவராய் இருந்தால் இயேசுவை போன்று எல்லாருக்கும் சமமாய் இருந்து பாருங்களேன். இயேசுவை போன்று எல்லாரும் ஒன்றாக பாருங்களேன். ஆண்டவரை தான் விரும்புகிறார். நீ முகத்தை பார்க்கிறாய். பணக்காரனாக இருந்தால் ஒரு கல்யாணத்துக்கு போனால் நிறைய நகைப்பட்டு போயிருந்தால் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நிறைய மொய் எழுதுனா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. முதல் பந்தியில் உட்கார வைப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழை, ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிற ஒரு ஏழை அங்கே போனால் அவன் சட்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அவன்கிட்ட பணம் இல்லை. அவனை போய் நம்ம என்ன மதிக்கிறது? அவன் யாருன்னு தெரியாதா? முந்தைய வாழ்க்கையில் அவன் என்னென்ன பண்ணான்னு தெரியாதா? இப்படி நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட பாசிட்டிவாக இருப்பார். அவன் ஆசீர்வதித்தால் அந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம் வரும். அவன் சபித்தால் அந்த வீட்டிற்கு சாபம் வரும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நானும் சபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்கிற யாரையும் சபிக்காதீங்க. உங்களுக்கு அவர்கள் மேல் மனத்தாங்கள் இருந்தால் நேரடியாக அவரிடத்தில் போய் சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவர்களை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் நல்ல பொக்கிஷங்கள் இருக்கும், அதை அவன் எடுத்து காட்டுவான். கெட்ட மனுஷனிடத்தில் கெட்ட பொக்கிஷங்கள் தான் இருக்கும், நல்ல பொக்கிஷங்கள் இருக்காது. அடுத்து பின்வரும் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட கெட்ட மக்களுக்கு ஆண்டவரின் நியாய தீர்ப்பு காலங்களிலே கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும் என்று சொல்லுகிறார். எனவே என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தயவு செய்து வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்க விரும்புகிறார். நீங்கள் மனிதனுடைய முகத்தை பார்க்காதீர்கள். பிரதர் சட்டை போட்டிருக்காரு, பிரதர் கண்ணாடி போட்டிருக்காரு, பிரதருக்கு முடி கொட்டுது, இந்த வீணான வார்த்தைகளை பேசாதீங்க. வயதான நடக்க வேண்டிய காலங்கள் எல்லாருக்கும் நடக்கும். வயதான செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாரும் செய்வாங்க. வாலிபத்தில் எப்படிலாம் இருந்திருப்பாங்க. இயேசு அவர்களை தொட்ட பொழுது மனம் மாறி ஆண்டவரை அறிவிக்க சிருஷ்டியாய் மாறி இருப்பார்கள். பவுலும் கூட பாருங்க, கிறிஸ்தவர்களை எல்லாம் சித்திரவதை செய்து துன்புறுத்தி கொண்டிருந்தார். எப்பொழுது ஆண்டவர் பவுலை தொட்டாரோ அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மாறி புது வாழ்க்கையை மாறினார். தாவீது கூட பாவம் செய்து கொண்டு எவ்வளவோ தவறுகளை செய்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தரிசனத்தை, ஆண்டவரின் சத்தத்தை கேட்ட பிறகு, ஆண்டவரின் வார்த்தைகளை வாசித்த பிறகு அவர் புத்தகங்களை எழுத ஆரம்பித்து விட்டார். சங்கீத புத்தகங்களை எழுத ஆரம்பித்து விட்டார். எனவே எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்ற காரணத்தினாலே இன்று ஆண்டவர் சொல்லுகிற வசனம், நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன், உன் இருதயம் பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கிறது. நீ வேண்டுகிற ஒவ்வொரு ஜெபமும் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் உன்னுடைய பாவங்களே. நீ ஜெபிக்கிறாய், நன்றாக பேசுகிறாய், எல்லாம் செய்கிறாய், உனக்கு குழந்தை பாக்கியம் இதுவரை கொடுக்கப்படாததற்கு காரணம் உன்னுடைய பாவங்களே, உன்னுடைய பேச்சுகளே, உன்னுடைய தீய எண்ணங்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய வீடு விற்கப்படாமல் இருக்கிறது, உன் பேர பிள்ளைகள் நன்றாக இல்லை, உன் பிள்ளைகள் சோதிக்கப்படுகிறார்கள், இதற்கு எல்லாம் காரணம் உங்கள் பாவங்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். எனவே
இந்த இரவு நீங்கள் உங்கள் இருதயங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த புதிய ஜூன் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நீங்கள் அர்ப்பணம் செய்து பார்ப்பீர்களே ஆனால் உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.